ஹாய் வியூவர்ஸ், நம்ம விஜய் அவர்கள் ரொம்ப ஒரு சிறப்பான திட்டத்தை நேற்று அறிவிச்சிருக்கிறாரு. அடித்தட்டு மக்கள் எல்லாம் பயன்படக்கூடிய அவங்களுடைய முன்னேற்றத்துக்கான திட்டம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா எம்எல்ஏஸ்க்கும் நம்ம வரிப்பணத்தில் கார் கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த காருக்கு பெட்ரோல், மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து அதுக்கு ஒரு 75,000 ரூபா. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னேற்றம்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்களா? அதாவது தான் மட்டும் பணக்காரனாக இல்லாமல் தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்களும் சேர்ந்து 5 வருஷத்தில் பெரிய ஆள் ஆகணுன்றதுக்காக ரொம்ப ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ நம்ம எல்லாருமே பாராட்டணும். நான் என்ன நினைக்கிறேன், இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சில பொம்பளைங்க, அதான் யங் ஜென்ரேஷன்ஸு ஸ்டேஜ் மேலே நின்றுக்கிட்டு வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு இலவச பஸ் வேண்டாம், அந்த இலவசம் வேண்டாம், இந்த இலவசம் வேண்டாம்னு ஏதோ பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. இவர் அதை பார்த்துருப்பாரு. பொதுமக்கள்லாம் வேணான்ட்டாங்க, பேசாமல் நம்ம கட்சி ஆளுங்களை வளர்த்து விடுவோம், நம்ம கட்சி எம்எல்ஏக்களை வளர்த்து விடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது. ஏன்னா எம்எல்ஏக்கள்ன்றது என்னென்னா, அது சோஷியல் சர்வீஸ் கிடையாது, சரியா? அது ஒரு பெரிய பதவி, கௌரவ பதவி, அவங்களெல்லாம் ஹானர் பண்ணணும் இல்லையா? அதனால் அவர் இப்படி ஒரு பெரிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ நம்ம எல்லோரும் இதுக்காக ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் பேச மாட்டேன், எங்கே பேசணுமோ நான் பேசுவேன், அதை புரிஞ்சுக்கிட்டு தான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னு அதெல்லாம் ஒரு பெரிய பில்டப் வேறு. நீ சிஎம் ஆகிட்ட, மக்களுக்கு நீ என்ன பண்ண போகிற, ஏது ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு பதிலை சொல்லு, கவர்மெண்ட்டுடைய பிளான் என்னென்னு சொல்லுன்னு கேட்டால் அதுக்கு சட்டசபையில் இந்த சினிமா வசனம், வீர வசனம் என்னமோ போங்க. ஓட்டு போட்டவங்க இதை நினச்சி சந்தோஷப்படுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி எம்எல்ஏவுடைய சம்பளன்றது 1 லட்சம், இப்போ காரு, அதுக்கப்புறம் மாதம் 75,000 பெட்ரோல் வித் மெயின்டெனன்ஸு. இதெல்லாம் விட ஒரு சிறப்பான விஷயத்த சொல்லட்டுமா? ஆக்சுவலாக பழைய ஆட்சியிலலாம் அமைச்சர்களை தான் பெரிய பந்தாவாக காமிச்சிட்டு வளம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா, இனிமேல் தாவேக்கா எம்எல்ஏக்கள் எல்லா எம்எல்ஏக்களுமே ஒரு பெரிய பந்தாவாக வளம் வரலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வச்சுக்கலாம், அதாவது ஒரு செக்ரட்டரி வச்சுக்கலாம். அவங்களுக்கு 25,000 ரூபா சம்பளம். எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் பார்த்தீங்களா? ஸோ இனிமேல் எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு பெரிய பந்தாவாக அவங்க ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இது மக்களுக்கு நல்ல நலத்திட்ட உதவிகள். பாராட்டுவோம்.